மகாநதி சீரியல்ல நம்ம காவேரியோட அம்மா காவேரி கிட்ட ஏமா இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா நேற்று தான் ஒரு கல்யாணம் அதனால போனேன், இன்னைக்கு எதுக்கு நான் போகணும் அப்படின்னு காவேரி சொல்ல, ஏண்டி சும்மா நடிக்காதடி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நேற்று நீ விஜய் தம்பி கூட தானே வெளியில் போயிட்டு வந்த, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே நம்ம நிவின் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. நீங்கள் நாளைக்கு அவுட்டிங் போக போகிறீங்கன்னு முத நாளே விஜய் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரியே நடித்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காவேரியை பார்த்து சிரிக்கிறாங்க. காவேரிக்கும் ரொம்ப வெக்கமாக ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் தள்ளி போடக்கூடாது, உனக்கும் விஜய்க்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு உடனே மறுபடியும் காவேரி இருந்துக்கிட்டு இன்னும் நான் வந்து பேசி பழகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி 2 நாளாக பழகின அவரை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு உடனே ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர் தான், இருந்தாலும் அப்படின்னு இழுக்கும்போது இதுக்கப்புறம்லாம் தள்ளி போட முடியாது, நான் இப்போவே போய் விஜய் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நம்ம நிவீனும் சாரதாவும் கிளம்பிடுறாங்க. நேரா 2 பேருமே போய் விஜய் வீட்டில் இந்த மாதிரி காவேரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். உடனே தாத்தா இருந்துக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுறக்கூடாது, உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு ஜோசியர்கிட்ட சொல்லி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த காவேரி மறுபடியும் விஜய் கிட்ட பேசி சீக்கிரமாக நம்ம முடிவு எடுத்துட்டோமோ, மறுபடியும் கொஞ்சம் பழகலாமா அப்படின்னு கேட்க, ஏங்க இதுக்கப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உடனே ஆமாம்ல சரி கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு காவேரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட பழைய வீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போன உடனே காவேரிக்கு மறுபடியும் இதே மாதிரி ஆகுது, ஏங்க இங்கே தான் கல்யாணத்தை வச்சுக்கலாமா, வேற எங்கேயாச்சும் வைக்கக்கூடாதா அப்படின்னு உடனே அன்னைக்கு நீங்கள் தனியாக இருந்தீங்க அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் நாங்கள் எல்லாருமே கூட இருந்தோம்ல அதனால் உங்களை இன்னும் ஆகாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு காவேரி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு கல்யாண ஏற்பாடுலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முத நாள் நைட்டு மருதானை போடுறது, நலுங்கு வைக்கிறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைய எபிசோடு தான் மகாநதி சீரியலோட கடைசி எபிசோடு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.